ஹரீஷ் தன் கல்லூரி படிப்பு சான்றிதழ் வாங்குவதற்காக பல்கலைக்கழகம் வந்திருந்தான். மனுவை பூர்த்தி செய்வதற்காக பார்த்தபோதுதான் தனது பாக்கெட்டில் பேனா இல்லாததை கவனித்தான் ஹரீஷ். அருகில் நின்றிருந்த ஜீவிதாவிடம் பேனா கேட்டு வாங்கினான். சிறிது தள்ளி நின்று மனுவை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் போது ஜீவிதாவின் அப்பா ஜீவிதாவை கடிந்து கொண்டிருப்பது காதில் விழுந்தது. எந்த நேரத்தில் வந்து பிறந்தாயோ அதிர்ஷ்டமில்லாதவள் நீ, ஒன்றுமே நடக்க மாட்டேன் என்கிறது என்று வருந்திக் கொண்டார். ஜீவிதாவின் கண்களில் கண்ணீர் சக மாணவ மாணவியரிடையே அவமானமாயிருந்தது. சிறிது நேரம் கழித்து ஹரீஷ் பேனாவை ஜீவிதாவிடம் திரும்ப கொடுக்கும் பொழுது, தோழியே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர். எனக்கு சர்டிபிகேட் சுலபமாக கிடைத்தது. எல்லாம் உங்களிடம் பேனா வாங்கிய நேரம்தான். உங்களின் நல்ல நேரம் எனக்கும் வேலை சுலபமாக முடிந்தது. மிக்க நன்றி என்று கூறினார். ஜீவிதாவின் தகப்பனார் வெட்கத்தில் தலை குனிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஹரீஷின் கைகளை பிடித்துக் கொண்டாள் ஜீவிதா.